வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். எய்த்தர் தரப்புலேருந்து ஃபேமிலி யூசேஜுக்காகவே பெஸ்ட்டாக ஒரு டிசைன் பண்ணப்பட்ட ஒரு ஸ்கூட்டரை நம்ம லான்ச் பண்ண போகிறாங்கன்றதை கொஞ்ச நாள் முன்னாடி பேசியிருந்தோம். அதை ஒரு 2-3 நாள் முன்னாடி லான்ச்சும் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு ஸ்கூட்டர் பேர் தான் எய்த்தர் ரிஸ்டான்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அந்த எய்த்தர் ரிஸ்டா பற்றியான ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ், அதுக்கடுத்து அதில் 2 வேரியண்ட் வருது. அந்த வேரியண்ட்லாம் இதை மாதிரி விஷயங்கள் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோடு வருது. அதுக்கடுத்து கலர் ஸ்கீம்ஸ், ரேஞ்ச், அதுக்கடுத்து உங்களுக்கு அந்த வண்டியில் புதுசாக கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ், அதுக்கடுத்து முக்கியமாக ப்ரைஸிங், இதை மாதிரி விஷயங்கள் பார்ப்போம். பார்க்க முன்னாடி நெக்ஸ்ட் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா எங்களுடைய ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவி இருங்க. ப்ளீஸ் இந்த சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்கப்பா. சரி, பார்த்தீங்கன்னா பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம், நம்மளுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு அந்த ஒரு பாக்ஸி, அது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டோன் டிசைன் டோனில் வந்திருக்குன்னே சொல்லலாம். உங்களுக்கு வண்டியோட டிசைன் பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். பட் பார்க்கறதுக்கு அந்த ஒரு ஃபேமிலி யூசேஜுக்கு பெட்டரான ஒரு இவி ஸ்கூட்டராகவே இந்த எய்த்தரோட ரிஸ்டா இருக்குதுன்றதுல டவுட் இல்லை. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இதோட வேரியன்ட் 2 இருக்குன்னு சொல்லலாம். பார்த்தீங்களா, அதில் வந்து எய்த்தர் ரிஸ்டா எஸ் ஒரு வேரியண்ட்டு, எய்த்தர் ரிஸ்டா இசட் ஒரு வேரியண்ட்டு. நீங்கள் இசட் போகிறீன்றப்ப அதில் உங்களுக்கு 2 பேட்டரி ஆப்ஷன் வரும். 2.9 கிலோவாட்கான பேட்டரி ஆப்ஷனும் 3.7 கிலோவாட்கான பேட்டரி ஆப்ஷனும் வரும். நீங்கள் எய்த்தர் ரிஸ்டா எஸ் போகிறீங்கிறப்ப அதில் ஒன்லி உங்களுக்கு 2.9 கிலோவாட்கான பேட்டரி மட்டும்தான். இந்த எய்த்தர் இசட்டுக்கும் எஸ்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோன்னா, இசட்டில் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் அது இல்லாமல் இன்னும் ஒரு சில விஷயங்கள் பெட்டராக வரும். உங்களுக்கு எஸ்ஸில் பட் உங்களுக்கு நான் ஒரு சில விஷயங்கள்லாம் கட் ஆஃப் ஆகும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அதுக்கடுத்து உங்களுக்கு எய்த்தர் ரிஸ்டா இந்த இசட்டில் வந்து உங்களுக்கு 2.9 கிலோவாட்கான பேட்டரி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதுவும் ரிஸ்டா எஸ்ல ஒரு 2.9 கிலோவாட் பேட்டரியும் உங்களுக்கு வந்து கம்பெனி ரிப்போர்ட்டட் அரௌண்ட் ஒரு 133 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்சு தரும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ரியல் லைஃப்பில் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரேஞ்சு கிடைக்கும். அப்படின்னு பார்த்தா கூட 100 கிலோமீட்டர் ரேஞ்சுன்றது ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு, அதுவும் ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் வெஹிக்கிளுக்கு நல்ல ஒரு ரேஞ்சு தான். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இந்த ரிஸ்டா இசட்டில் டாப் மாடல் 3.7 கிலோவாட்கான பேட்டரி ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு கம்பெனி ரிப்போர்ட்டட் ஐடிசி ரேஞ்சு வந்து உங்களுக்கு 160 கிலோமீட்டர்ஸ், அதான் 160 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. பட் நீங்கள் உங்கள் ரியல் லைஃப் மைலேஜ் ஒரு 125 to 130 அதை மாதிரி ரேஞ்சுக்குள்ளே எதிர்பார்க்கலாம். அப்படின்னு பார்க்கும்போது ரேஞ்ச் விஷயத்தில் நிச்சயமாக நல்லா கொடுத்துருக்காங்க. ஓகே. அதுக்கடுத்து வண்டியோட ஒரு ஹைலைட்டரான ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த 2 வண்டிக்குமே உங்களுக்கு ஒரு 400 மீட்டர்ஸ் வரைக்கும் வாட்டர் வேவிங் எபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு புதுசாக ஸ்கிட் கண்ட்ரோல்ஸ் ஃபீச்சர்ன்ற மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் மாதிரி இருக்காது, எனக்கு தெரிஞ்சு மேபி அந்த ஒரு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் மாதிரி ஒரு சிஸ்டமாக இருக்கும். ஆமாம், நீங்கள் சடனாக ஆக்சிலரேஷன் கொடுக்குறீங்க அப்போ பின்னாடி வீல் வந்து ரொட்டேட் ஆகாமல் இருக்குது. அந்த ஒரு ஃப்ரண்ட் வீலோட ஸ்பீடையும் இதையும் வச்சு பேலன்ஸ் பண்ணி ஓட்டுற மாதிரி ஒரு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் மாதிரி ஒரு சிஸ்டம் தான் இந்த ஸ்கிட் கண்ட்ரோலிங் ஃபீச்சர். நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியை ரைடிங் மோட்ஸ் பொறுத்தளவுக்கு ஜிப் அண்ட் ஸ்மார்ட் எக்கனாமின்ற மாதிரி 2 ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. ஜிப் மோடில் போகிறீங்கிறப்ப உங்களால் அந்த வண்டியோட நல்ல ஒரு ஃபுல் பொட்டென்ஷியலான ஒரு பவரை உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸ்மார்ட் எக்கோவில் போகிறீங்கிறப்ப நீங்கள் ஒரு டீசெண்டான ஸ்பீட் தான் எதிர்பார்க்க முடியும் அந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டேருந்து. பட் ஆனால் உங்களுக்கு ரேஞ்சு நல்லா இருக்கும் ஸ்மார்ட் எக்கோவில் போட்டு ஓட்டுறீங்கிறப்ப. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இந்த எய்த்தரோட ரிஸ்டா இசட்லன்னு பார்த்தோன்னா வச்சிங்களா, உங்களுக்கு 7 கலர் ஆப்ஷன் கிட்ட வரைக்கும் வருது. எய்த்தரோட ரிஸ்டா எஸ்ஸில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு 3 கலர் ஆப்ஷன் தான். இந்த இடத்துலையும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரி, ஓகே. ஃபைனலாக இப்போ நம்ம இந்த 2 வண்டியோட ப்ரைஸிங் பற்றி பார்ப்போம். ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு எய்த்தர் ரிஸ்டா இசட் மாடல் வந்து உங்களுக்கு 2.9 கிலோவாட் பேட்டரி சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அது வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 1,24,000 கிட்ட வரைக்கும் வருது. அதுக்கடுத்து உங்களுக்கு எய்த்தரோட ரிஸ்டா இசட்லேயே 3.7 கிலோவாட் பேட்டரி சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அது வந்து 1.44 lakhs கிட்ட வரைக்கும் வருது. அதுக்கடுத்து வந்து எய்த்தர் ரிஸ்டா எஸ்ஸில் வந்து 2.9 கிலோவாட்கான பேட்டரி அது மட்டும் தான் இருக்கு இல்லையா, அது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 1,09,000 ஸ்டார்டிங். அப்படின்னு அந்த ஃபீச்சர்ஸ் இல்லாமல் அப்படியே ஒரு பேசிக்காக நல்ல ஒரு டீசெண்டான ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஃபார் ஃபேமிலிக்கு எடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ நிச்சயமாக ரிஸ்டா எஸ்ஸோட மாடலே உங்களுக்கு மோர் தென் எனஃபாக இருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் ஃபீச்சரிஸ்டிக்காக இருக்கணும், ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கணும், கொஞ்சம் பேட்டரி கெப்பாசிட்டியும் அதிகமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இசட்டும் போகலாம், அது ஒரு நல்ல ஆப்ஷன். இந்த இடத்துல உங்களுக்கு கலர் ஸ்கீம்ஸ் அதிகம், அதுக்கடுத்து ரேஞ்சும் கொஞ்சம் அதிகம், அதுக்கடுத்து இன்னும் ஒரு சில ஃபீச்சர்ஸும் பெட்டராக கொடுக்குறாங்கன்றப்ப ப்ரைஸிங் போனாலும் பிரச்சனை இல்லை, நல்ல ஒரு வெஹிக்கிளாக இருக்குது. சரி, அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆகமத்தில் இந்த வீடியோவை நம்ம இங்கே முடிச்சோம். இந்த புதுசாக வந்திருக்க எய்த்தர் ரிஸ்டா பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்லி பண்ணி வைங்க. இப்போதைக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. See you later.